ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு டாடா ஷோரூம்க்கு போயிருக்கீங்களா? அங்க கிரவுடே இருக்காது. அப்போ நம்ம மக்கள் மனசுல டாடான்னா டாக்ஸி வண்டி. இண்டிகாவ ஃபேமிலி காரா வாங்குனா, "என்னப்பா டாக்ஸி வண்டிய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டு" கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆரியா, போல்ட், ஜெஸ்ட் எந்த கார் வந்தாலும் டல்லு தான். மாருதி அண்ட் ஹுண்டாய் நம்ம மார்க்கெட்ட மொத்தமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போவோம். 1999ல ரத்தன் டாடா ஃபோர்டு கம்பெனிக்கு போனாரு. அங்க பில் ஃபோர்ட மீட் பண்ணாரு. அப்போ பில் ஃபோர்டு டாடா கிட்ட என்ன சொன்னாருன்னா, "உங்களுக்கு கார் பண்ண தெரியலன்னா ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களால கார் பிசினஸ்லேருந்து காப்பாத்துறதுக்கு நாங்க பண்றது ஹெல்ப்ன்னு" ஒரு கலாய்ச்சாரு. டாடா பதில் எதுவும் பேசல. அமைதியா வந்துட்டாரு. இத சிலர் உண்மை சம்பவம்ங்கிறாங்க. சிலர் இந்த மாரி ஒண்ணு நடக்கவே இல்லன்ட்டு சொல்றாங்க. ஆனா, இப்போ நான் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்த சொல்றேன். 2008ல குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் யுஎஸ்ல இருக்கும்போது, ஃபோர்ட் கம்பெனி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்ப டாடாஸு ஃபோர்டோட பிரீமியம் பிராண்ட்ஸு ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர வாங்கினாரு. அப்போ பில் ஃபோர்ட் என்ன சொன்னாருன்னா, "எங்கள காப்பாத்துனதுக்கு நன்றி." இங்க தான் டர்னிங் பாயிண்ட். ஜே.எல்.ஆரோட லக்ஸரி டிஎன்ஏ நம்ம இந்தியன் பிராண்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுருச்சு. இன்னைக்குள்ள டாடா கார்ஸ பாருங்க. அது இப்போ ரீசென்ட்டா லான்ச் ஆன சியராவ பாருங்க. அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த பிராண்டுக்கு எப்போ டர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா 2016ல. 2016ல அவங்க டியாகோவ லான்ச் பண்ணாங்க. ஃபேமஸ் ஃபுட்பாலர் லியோனல் மெஸ்ஸிய பிராண்ட் அம்பாசிடராவும் போட்டாங்க. நெறைய பேருக்கு தெரியாத விஷயம், டியாகோக்கு இருந்த பேரு ஜிகாண்டுங்கிற பேர் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல ஜிகாண்டு ஒரு வைரஸ் பரவுனனால அந்த பேர மாத்தி தான் டியாகோன்டு வச்சாங்க. கார் பார்க்க பிரீமியமா இருந்துச்சு. அந்த பழைய டாக்ஸி ஷேப் இல்ல. இன்டீரியர்ல ஹார்மன் ஸ்பீக்கர்ஸ், சாலிட் பில்ட் குவாலிட்டி. மக்கள் திரும்பி பார்த்தாங்க. டாடால பிரதாப் போஸ்ன்னு ஒரு டிசைனர். அவர் தான் இந்த இம்பாக்ட் டிசைன் லாங்குவேஜ கொண்டு வந்தாரு. வண்டி பக்கா யூரோப்பியன் ஸ்டைல்ல இருந்துச்சு. காரோட பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு. இதுல பெட்ரோல் மற்றும் டீசல் இன்ஜின் 2மே இருந்துச்சு. டியாகோ ஹிட் ஆனது ஒரு சாம்பிள் தான். அடுத்த விஷயம் தான் இந்தியாவோட கார் ஹிஸ்டரிய மொத்தமா மாத்துனது. அதுதான் டாடா நெக்ஸான். எங்க போனாலும் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங், 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்ன்னு இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு ஒரே காரணம் ஆரம்பிச்சு வச்சதும் இந்த வண்டி தான். 2018ல நம்ம எல்லாரும் மைலேஜ்ன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது, டாடா மோட்டார்ஸ் சேஃப்டின்ட்டு ஒரு பாம்ப தூக்கி போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பியன் கார்ஸ் மட்டும் தான் குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கும். டாடா நெக்ஸான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டட் கார் இன் குளோபல் என்கேப். இது ஒண்ணும் ரேட்டிங் மட்டும் இல்ல மக்களே. இது ஒரு ரெவல்யூஷன். சோசியல் மீடியாவுல அவ்ளோ வீடியோ பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஆன வண்டியிலேருந்து நெறைய பேரு வெளியில வர்ற மாதிரி ஒரு வீடியோ பரவுனுச்சு. அதே மாரியே பல இடத்துல, பல நேரத்துல டாடா நெக்ஸானோட வீடியோக்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் மனசுல ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆச்சு. மைலேஜ் வேணும்னா வேற கார் போங்க. உயிர் முக்கியம்னா டாடா கார் வாங்குங்கன்ட்டு. இன்னைக்கு நம்ம ஊர்ல டெசி டேங்க்ன்னு ஒரு பேர் இருக்கு. அது டாடாவோட ஸ்ட்ரக்சருக்கு தான். ஆல்ட்ரோஸ், பஞ்ச், சஃபாரி எல்லாமே லிஸ்ட்ல வந்துருச்சு. சரி சேஃப்டில வின் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபியூச்சருக்கு என்ன பண்ணாங்க? அங்க தான் நெக்ஸான் ஈவி வந்துச்சு. உலகமே ஈவிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது, டாடா மோட்டார்ஸ் ஸ்மார்ட்டா நம்ம காமன் மேனுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு ஈவிய லான்ச் பண்ணாங்க. இன்னைய தேதியில டாடா கிட்ட டியாகோ ஈவி, டிகார் ஈவி, பஞ்ச் ஈவி, ஹாரியர் ஈவின்ட்டு எல்லா மாடல்லயும் ஈவிய கொண்டு வந்து அந்த ஈக்கோ சிஸ்டமே கிரியேட் பண்ணிட்டாங்க. பிளஸ் டாடா யூனிவர்ஸ்ன்ட்டு அவங்களே சார்ஜர் வைப்பாங்க. அவங்களே பேட்டரியும் பண்ணுவாங்க. அவங்களே காரும் செல் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் கண்ட்ரோல். ஒரு லாஸ்ல போன கம்பெனி இன்னைக்கு இந்தியாவோட டாப் 3 மேனுஃபேக்சரர்ஸா இருக்காங்க. இது வெறும் பிசினஸ் சக்சஸ் இல்ல. அத தாண்டி இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. இப்போ கரண்ட்டா ஈவில டாடாக்கு ஹெவி காம்படிஷன். மஹிந்திரா கிட்டேருந்து, எம்ஜி கிட்டேருந்து, ஹுண்டாய் கிட்டேருந்து எல்லாரும் இதே ஸ்பேஸ்க்கு ஃபைட் பண்றாங்க. டாடா ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இப்ப காம்படிஷன் ரொம்ப இன்டென்சிவா இருக்கு. பிளஸ் இந்த சக்சஸ கன்டினியூஸா சஸ்டெயின் பண்றதுக்கு சர்விஸ் நெட்வொர்க்க இம்ப்ரூவ் பண்ணணும். குவாலிட்டி இஷ்யூஸ அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்க டாப் பிளேயர்ஸ்ல இருக்காங்க. கார் மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க எந்த கார் மேனுஃபேக்சரர் எடுத்தாலும் அவங்களுக்கு குறைஞ்சது 70லேருந்து 80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டாடா அத கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ். 1990ஸ்ல தான் அவங்க சியராலேருந்து தான் அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிள்குள்ளே வந்தாங்க. அத கம்பேர் பண்ணும்போது தே ஹேவ் டெவலப்ட் அ லாட். நீங்க டாடா கார்ஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க கார் வச்சிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. உங்க தாட்ஸ ஷேர் பண்ணுங்க.